சரி, மூட்டை நீங்க வேலை தூக்கிட்டு பார்க்குற இடத்துல இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்குமாங்க? நடந்திருக்கு மேம். என்ன? பாட்டு கேட்டா உடம்பு பாட்டு கேட்டா சொல்லுவாங்க. போல இப்போ சாமி எதுனா அங்கே வந்து ஊர்வலம் அதிக சாமி ஊருக்குள்ளே போகும். எங்கள் கடையை தாண்டி தான் போகணும். அந்த பாட்டு சத்தம், அந்த மோள சத்தம் அதெல்லாம் கூட எனக்கு வந்து உடம்பு சிலுக்கும். பின்னாடிலாம் ஒரு மாதிரியே யாரோ தொடராப்புல அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் ஆயிருக்கு. அதெல்லாம் வந்து அம்மா கிட்ட இது வரையும் நான் சொன்னது கிடையாது. முதுகு பின்னாடி இந்த 4 நகம் குழந்தை பரண்டி வச்சுக்குது. கரண்டி வச்சிருக்கா? நம்ம நகத்துல இப்படி கீச்சு வச்சுல ஆமா. குழந்தை காட்டுது, செவுந்து போய் சதப்பேத்துனுக்கு. என்னடா நடந்ததுன்னா தெரியலமான்றோம். இல்ல குளிக்கிறப்ப அவரே தேய்ச்சிட்டு குளிச்சாரா? அவனுக்கு எட்டாது. என்ன தானே கூப்பிடுவான், மாமா கொஞ்சம் முது செஞ்சுட்டு போனேன். கொஞ்சம் ஒல்லியா இருந்தா இப்ப குழந்தை இருக்கா அந்த தடம்? இப்ப அந்த இல்லம்மா. தழும்பு இருக்கா? ஒரு அந்த தழும்பு இல்லை இல்ல மேம். ஒரு ஆனால் வந்து முன்னாடி வந்து யாரோ ஒருத்தவங்க பக்கத்தில் தொடுறா போல, யாரும் இருக்க மாட்டாங்க, தொடுறா போல, உடம்புல இது பண்ணுறா போல, கீறா போல, கிள்றா போல, அந்த மாதிரிலாம் இது இருந்தது. அது கேட்கும் போது அது வந்து ஒரு மோகினி இதுவில் இருந்தாங்க. உங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அவர் மூலியமாக இப்போ உங்களுக்கு இதுவாக இருக்கு. வீட்டுல கல்லு வந்து உயும், போனு காணாம போயிடும். ஆக்சுவலா நான் பாத்துக்கிறேன், இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். கட்ட அவைக்குள்ள சரி, இங்க உங்க 3 பேருக்குமே ஒரே ஒரு என்னதான் பிரச்சனைன்னு சொல்றீங்க? கோவப்பட்டுனே இருப்பேன் நான். வீட்டுல எல்லாருமே கிரைண்டர் ஓடுற கிரைண்டரு, பெரிய கிரைண்டரை தூக்கி அடிக்கிறத பாத்துக்கிறீங்களா? நான் செஞ்சேன். கிரைண்டர் கல்ல வந்து அவ்வளோ அசால்ட்டா தூக்கி அடிப்பீங்களா? ஆமாம்மா. எப்படி? தெரியல எனக்கே தான். வீட்டுல பொருள் எல்லாம் பறக்குமே, அந்த மாதிரிலாம் தான் உண்டா? பறக்குமா? அந்த மாரி கேளுங்க அவனு. எனக்கு நடந்திருக்கு. என்னது? எனக்கு வந்து வீட்டில் இருக்கும்போது முன்னாடி வந்து அந்த அது எடுக்காத முன்னாடி அந்த இது மோகினி இது இருந்ததுன்னு சொன்னாங்க. நான் உட்காந்துட்டு இருப்பேன். உட்காந்துட்டு இருக்கும்போது பட்டன் கிள்ளுவாங்க. அந்த இடத்துல பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து இருக்கும்போது எங்க இருந்தோ கல் வந்து என் மேலே உயும். கல் வந்து உயும். நிஜமா நாங்க பார்த்தோமா, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். சின்ன வயசுல இருந்து கோயில்ல தான் இருப்பேன். எனக்கு வந்து சாமி மேல ஒரு நம்பிக்கை அதிகம் எனக்கு. சரி. அங்கங்க கோயில்ல அந்தந்த விழா இருக்கும், அந்தந்த விழாக்கு போயிடுவேன். சாமிக்கு எதனா ஊர்வலம் போனாங்கன்னா அவங்கள கூடவே போயிட்டு. பட் நீ வீட்டுக்குள்ள தனியா இருக்கிறப்ப, அம்மாவும் இல்லை யாரும் இல்லைன்னா தனியா இருக்கப்ப வேற என்னெல்லாம் நடக்கும்? ஓட்டு வீட்டில் தான் இருப்போம். அந்த ஓட்டுக்கு மேலே யாரோ ஏறி ஓடுறா புழுவே இருக்கும். ஆனால் மேலே போயிட்டு வெளியே போயிட்டு மேலே பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. ஓட்டு மேலே கல் வந்து உயும். வெளியே வந்து பார்த்தா அந்த ஓட்டு மேலே எதுவுமே இருக்காது. அந்த மாரி நிறைய அவ்வளோ சவுண்ட் கேட்கும். ஆனால் நான் வந்து இது வரையும் பேயை பற்றி எதுவுமே நம்புறது கிடையாது. நான் அது பண்ணி கேஷுவலாக இருந்தேன். எப்போ வந்து எங்கள் அப்பா வந்து வெறும் கையில் ஃபோன் பேசுறாங்க, காதில் வந்து யாரோ ஒருத்தவங்க பேசுகிறாங்க, திருவாணி சத்தம் கேட்குது காதில். யாருக்கு? எங்கள் அப்பாவுக்கு. உங்க அப்பாவுக்கும் அந்த மாதிரி நடக்குது? எங்கள் அப்பாவுக்கு நடந்தது தான் எனக்கு எல்லாமே ஆச்சு. ஐயோ, இந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. வெறும் கையெடுத்து காதுல வச்சுட்டு சொல்லுங்க நீங்க யாரு நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு பேசிட்டு இருப்பாரு. அந்த மாதிரிலாம் நான் அவரை நாங்க பிடிச்சி கட்டுப்பத்தி உட்காரெல்லாம் வச்சோம். லாஸ்ட்ல பொன்னேரியில ஒரு கோயிலாண்ட போயிட்டாரு. பொன்னேரி கோயிலாண்ட போயிட்டு அந்த கோயிலாண்ட வரமாட்டேன்ட்டு அந்த கோயிலாண்டியே நின்று இருந்தாரு. அவர் நான் பேசினாரு முயசாக சொல்லியாடா, யாரு கூறாருல இப்படி வச்சு, அம்மா இந்த வந்துட்டேன் 5 லட்சம் வருது, எனக்கு 3 லட்சம் வருது, இந்த வரண்டா அம்மா தாயே இதை வந்துடுறேன் இப்படியே ஒரு மனுஷன் ஒரு நாள் ஃபுல்லா ஆர்ப்பாட்டம். ஏர் கூலர்லையா பேசுறாரு? யாருக்கிட்ட? அதான் இந்த வரண்டா டே. அவரே பேசுறாரு. அப்படியே ஹேர் கூலர் இருக்குல்ல, ஹேர் கூலர்ல வந்து யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப இவன் இதுல என்ன பண்ணணும்னு இருக்கீங்க? என்ன நடக்குது இப்போ உங்க குடும்பத்துல? வீர கல்யாணம் வந்தா எனக்கு நல்லா ஆயிடுச்சு. பேய் பிடிச்சிக்குன்னு சொல்றீங்களா? அது பேயா அதுக்குள்ள சாமியா என்னன்னு தெரியல. அவனுக்கு அம்மா தான் சொல்லணும் எங்களுக்கு.